இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பொம்மி, நீ ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உறுதியான தன்னம்பிக்கைங்கிறது கண்மூடித்தனமான பற்றோட மட்டும் நிற்காது. அதை விட ஒரு படி மேல போய் அந்த இறைவன் மேல அசைக்க முடியாத பற்றாவும் மாறிடும். தன்னம்பிக்கையோட மறு உருவம் தான் கடவுள். அந்த நம்பிக்கை சில நேரம் பொய்த்தாலும் நாம அடுத்து என்ன செய்யணுங்கிற செயல்ல அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம வைக்கும்போது அதுதான் வாழ்க்கைக்கான வெற்றியை தரும். உனக்கான பிரச்சனைக்கான எல்லா தீர்வுமே உனக்குள்ளேயே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் நிராயுதபாணியா இருக்கேன்னு சொன்னா எப்படி பொம்மி? இந்த உலகத்துல யாருமே நிராயுதபாணியா இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ இல்ல செயலுக்காகவோ எல்லாருமே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. பொம்மி, கடவுள் எல்லாருக்குமே சமமானவர் தான். ஒருபோதும் இறைவன் எந்த மனுஷங்களையும் தப்பான பாதைக்கு பயன்படுத்துறதே இல்லை. என்னோட நாமத்தை சொன்னாலும் தர்ம காரியங்களுக்கு உட்படாம அதர்ம காரியங்களை யார் பண்ணாலும் அது குற்றம்தான். சிவந்தான்னு தெரிஞ்சாலும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரன் வாழ்ந்த மண்ணு இது. வாழ்க்கையில எல்லாத்தையும் கடவுளே நேர்ல வந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷங்களை கடவுள் கருவியா பயன்படுத்துவார். கடவுள் கருவியா பயன்படுத்துறதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் உன்னோட எல்லா செயல்களையும் நீயே நேரடியா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்காத பொம்மி. அதுக்கு சில மனுஷங்களை நீ கருவியா பயன்படுத்தினா உன்னோட செயல்களும் நீ நினைக்கிற காரியமும் சீக்கிரமா முடிஞ்சிடும். நைந்து போன சட்டைய மனுஷங்க மாத்திக்கிற மாதிரி இந்த ஆன்மாவும் உடலை மாத்திக்கும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. நாளைக்கு நடக்க போற ஆக்ஞ விரதமும் ராணி காளி வேஷம் போட்டு வேட்டைக்கு போறதும் முடிவுல தெய்வ பலமா மாறி நினைச்ச காரியம் கை கூடணும்னா உன் மந்திர சக்தியை பயன்படுத்துறத விட்டுட்டு மனுஷங்க மாதிரி உன்னோட தந்திர சக்தியை அதிகப்படுத்து. நீ இப்ப வரைக்கும் யார் யாரையெல்லாம் அழிச்சியோ அதுல நீ ஒன்னையே அறியாம சில பேரை விட்டுருப்ப. அவங்கள கருவியாக்கு. நீ கேட்ட கேள்விக்கான பதிலும் உனக்கு கிடைக்கும். காட்டோட மேற்கு திசையில வாதமுனியோட சமாதி இருக்கும். அங்க போய் நீ யோசிச்சு பார்த்தா உனக்கான விடை கிடைக்கும். பொம்மி அக்கா, எங்கக்கா இருக்கிற? வாக்கா, உன்னை இப்பவே பார்க்கணும். நீ உடனே வாக்கா. ஏன் நாம கூப்பிட்டோம் அக்கா வராம இருக்குது? நான் கூப்பிட சொல்ல அக்கா வராம இருக்குதுன்னா அப்போ அக்கா ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டின்னு இருக்குதுன்னு தோணுதே. பொம்மி அக்கா, வாக்கா. ஐயோ, எனக்கு உன்னைய விட்ட வர யாருக்கா இருக்கிறா? உடனே வாக்கா. ராணி, நான்
வேம்பு சார தேடி போறதுனால நீ கூப்பிட்டா எல்லா நேரத்திலயும் என்னால வர முடியாது. அதே மாதிரி ரொம்ப அவசியமான சூழ்நிலையில நீ என்ன பார்க்கணும்னு நினைச்சா இந்த ஸ்படிக கல் மூலமா நீ என்ன கூப்பிட்டா நான் உன் முன்னால வந்து நிப்பேன். அக்கா, எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும். வாக்கா. வாக்கா. ராணி, அக்கா, நாளைக்கு நான் காளி வேஷம் போட்டுக்கின்னு தெற்கு திசையில இருக்கிற 5 பேரும் படைய நான் சந்திக்கணும்னு சொல்றாங்க. அவங்கள நான் சந்திச்சு பல புண்ணிய நதிகளை உருவாக்குன புனித நீரோட தீர்த்தம்லாம் வாங்கணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. ராணி, வேம்பு சார எப்படியாவது நல்லபடியா மீட்டு கொண்டு வர்றது இப்போதைக்கு நம்ம 2 பேரோட கையில தான் இருக்கு. உன்னோட கையில அந்த 5 பேரும் படையோட தீர்த்தம் கிடைச்சா மட்டும்தான் வேம்பு சார நம்மளால காப்பாத்த முடியும். சரிக்கா, முதல்ல தாடிகார எங்க இருக்கிறான்னு தெரியாம அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம என்னக்கா பண்றது? நீ அத நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. நீ நாளைக்கு காலையில காளி வேஷம் போட்டதுக்கு அப்புறம் நீ நீயாவே இருக்க மாட்ட. நீ காளி வேஷத்துல இருக்கும்போது என்ன பிரளயம் நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியாது ராணி. இப்போ துஷ்ட சக்திகள் வீரியமா இருக்கிறதுனால சில நேரத்துல நாமளே பலவீனம் ஆயிடுறோம். அந்த துஷ்ட சக்தி நம்ம கவனத்தை திசை திருப்பறதுக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல வேம்பு சார் எங்க இருக்காரு, அந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்பூதிரி எனக்கு சில வழிமுறைகளை சொல்லியிருக்காரு ராணி. நீ காளி வேஷம் போட்டு தெற்கு திசை பக்கம் போறப்போ அதுக்கான வேலைய நானும் ஆரம்பிச்சிருவேன். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு. நம்ம வேம்பு சார நல்லபடியா காப்பாத்தணும்னு மட்டும் மனசுல நினைச்சுக்கோ. என்னாச்சு ராணி? அக்கா, நீ சொன்னல நாம எப்படியாவது நல்லபடியா தாடிகாரனை காப்பாத்தணும்னு. அத கேட்டதும் வயிற்றுக்குள்ளார இருக்கிற குட்டி பொம்மி ஆமான்னு எட்டி ஒதியுது.